இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மள சில பேருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னன்னே நமக்கு தெரியாது. லைக் இந்த C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது என்ன சொல்லணும்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த கம்ப்யூட்டர் என்ன வேலை செய்யணுன்றது சொல்கிறதுக்காக யூஸ் ஆகுது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஹியூமன்ஸும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு திங் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ லாங்குவேஜ்ன்ற ஒரு திங் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்போ ஹியூமன்ஸும் கம்யூனிகேட் பண்ணுறோன்னா லாங்குவேஜ்ன்ற ஒரு திங் தேவைப்படுது. லைக் தமிழோ, இங்கிலீஷோ, மலையாளமோ, ஹிந்தியோ, கன்னடமோ, ஸோ இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு லாங்குவேஜ் நமக்கு தேவைப்படுது. சரி, ஓகே, இது ஹியூமன்ஸும் கம்யூனிகேட் பண்ணால் ஓகே. ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்னோடய கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறேன். அப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு தமிழோ, இங்கிலீஷோ, மலையாளமோ புரியுமா? இல்லை, அதுக்கு புரியாது. அப்போது உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் நான் ஒரு வேலை சொன்னால் தானே நீங்கள் எனக்கு கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு கொடுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ணுவீங்க. உங்களுக்கு புரியாத லாங்குவேஜில் சொன்னேன் அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்களா? இல்லைங்களா? அதே போல் தான் அப்போ கம்ப்யூட்டரும் ஹியூமன்ஸும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற ஒரு லாங்குவேஜ் தான் என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொன்னால் மட்டும்தான் நான் செய்கிற வேலையை, அதாவது நான் சொல்கிற வேலையை அது கரெக்டாக செய்யும். அப்போ அதனால் அதுக்கு புரிகிற லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா C++, ஜாவா, பைத்தான். அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா சிஸ்டமும் ஹியூமன்ஸும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற லாங்குவேஜ். இப்போ எப்படி நம்ம ஹியூமனும் கம்யூனிகேட் பண்ணணும்னா தமிழ், இங்கிலீஷ்னு இருக்குது இல்லைங்களா, அதே போல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிறது இந்த C++. அப்போ இதை நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு சிஸ்டம் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். இவ்வளோதான், இதுதாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிஸ்டமும் ஹியூமனும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர்ஸோ அப்ளிகேஷனோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது நமக்கு யூஸ் ஆகுது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லலைங்க. லைக் இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறதுக்கு, சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, பாய், தேங்க்யூ.